கோடி சேனும் பார்க்க வரும். யார் தெரியுதா? எங்க மூத்தாரடி. நான் பாட்டு பாடணும்னா எந்த புத்தல இருந்து கிளம்பி வந்தாருன்னு தெரியல. நேரா உட்காந்து நான் தூக்கி ஆறத அவர் பார்க்கணும். பார்த்துட்டா மட்டும் போதும். என் மூத்தாரடி, என் மூத்தார, என் மாமா, என் கொள்ளைங்க தென்னை மரம். நான் படிச்சா ஒரு ரக்கம் இல்ல, நான் பயிரிச்சா கூட்டம் கிடையாதா? என் பையில உன்னை எண்ணி நான் பச்சை தண்ணி குடிக்கவில்லை. என் பையில உன்னை எண்ணி நான் பச்சை தண்ணி குடிக்கவில்லை. நான் படிச்சா ஒரு என் மாமா என் மூத்தாரு என் வீட்டுக்காரர் இருக்கும் பொழுது நான் அவரை பண்ண முடியுமா? என் மாமன் நினைப்பு உதட்ட வச்சு உனக்கு ஒத்த முத்தம் தருவேனுங்க. நான் முத்தம் தரணும்னு நான் நித்தம் தவிக்கிறேங்க. என் பொட்டிக்கார மாமோய் ஒத்த வச்சு என் மாமனை பத்தி வருது பாரு. உங்களுக்கு யாரும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னைக்குதான் வந்து ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு வண்ணங்கள் இருக்கு, ஒவ்வொரு விதமா இருக்கு. அழகான மலர்களை பறிக்காத பறிச்ச வேலைக்காக அப்படியா?
இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா. ஆடி பாடி முடிச்சாச்சு. ஆமா. இருந்தாலும் அவ தாண்டி எடுத்து சொல்லணும். அதே உனக்கு என் தலைவர் முக்காடு போட்டிருந்தா கவனிக்க மாட்டோமா? ஏண்டி சந்தோஷமாக வந்தவனத்தில் ஆடிப்பாடி மகிழ்ந்து விட்டோம். ஆமா. இப்பொழுது தேவலோகம் புறப்பட வேண்டும். போகலாமா? ஆடி பாடிக்கொண்டே போகலாமா? அடுத்தது நாம எல்லாம் வாயை திறந்துட்டோம். இருடி சுத்திலே இருக்கிறாங்க. கொஞ்சம் நினைவில் வந்து மனதில் எண்ணி குரல் கொடுக்குதடி. முன்னாடி எல்லாம் கும்பல போயிட்டே இருக்கீங்க. தெய்வத்திற்கு உபமானா? ஆமா. தேவகுமான் காத்து கொண்டு இருப்பாரு. ஆனா நான் மட்டும் தனியா வர மாட்டேன். என் மூத்தாரை கூப்பிட்டு தான் வருவேன். அப்படியா? கூட்டுக்கிட்டே வா. எனக்காக நான் தேவலோகத்தை பார்த்ததே கிடையாது. என்ன கூட்டு போடி நக்குமா அப்படின்னு வந்திருக்கிற நக்குமான்னு. அப்படியா? நான் எங்க இருந்து பண்றது? அவரு தான் பண்ணாங்க. கூடவே கூட்டு வாடி. என் மூத்தார சீக்கிரம் வாங்க உள்ள. ஏன் அந்த கொடுமையை கேக்குறீங்க? ஐயா, நீங்க உங்களை பாக்கலாம் தான் ஓடியாந்த. நீங்க பார்த்தா ஊர்ல மாரியாத்தா திருநா. மாரியாத்தா? மாரியாத்தா திருநா. எப்படி 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 மாரியாத்தா? மாரியாத்தா திருநா. மாரியம்மன் திருவிழா. மாரியம்மன் திருவிழா. அப்படி சொல்லு. ஊருக்கு காப்பு கட்டி மாரியாத்தால ஊக்கிங்கிறாங்க. அம்மனுக்கு காப்பு கட்டி கூழ் ஊத்து கூழ் வார்த்தை
சரி எல்லாருமே திருவிழா பாக்குறாங்க. நான் நாடகத்துக்கு கிளம்புனேன். எங்க சம்சார் என்ன பார்த்து என்ன தினமும் சம்பாதிச்சாரு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டான். எதுக்குடா? திருவிழா பாக்குறேன். நானே லீவ் போட்டு திருவிழா பார்க்க வீட்டுல இருக்கிறேன். நீனு பார்த்தா காலையில 8, 9 மணிக்கெல்லாம் சாமி வீடு உலா வந்தது. படம் வந்தது. ராத்திரி 8, 9 மணிக்கு சாமி வீடு உலா வந்தது. 10 மணிக்கு மேல வெளியூர் ஆட்டக்காரத்தை நாடகம் வச்சுட்டாங்க. சரி எல்லாரும் நாடகம் பாக்குறாங்க, நம்ம ஆட்டம் பாக்கலாம்னு போய் உட்காந்து ஆட்டம் பாக்குறோம். யார் யாரு? நானு, எங்க பையன், என் பொண்டாட்டி, எங்க அம்மா. நானு, என் பையன், என் பொண்டாட்டி, எங்க அம்மா. ஒண்ணு பிரிச்சு சொல்லு. இல்ல என் பொண்டாட்டி எங்க அம்மா. அதான் எங்க அம்மா என் பொண்டாட்டி. அம்மா என் பொண்டாட்டி. அதான் எங்க அம்மா என் பொண்டாட்டி. எங்க அம்மா என் பொண்டாட்டி என்ன அர்த்தம்? எல்லாரும் உட்காந்து நாடகம் பாக்குறோம். எல்லாரும் நாடகம் பார்த்தீங்கன்னா 12, 1 மணிக்கெல்லாம் நைட்டு 12, 1 மணிக்கெல்லாம் மழை வந்துடுச்சு. ஜனங்களாம் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டுங்க. என் வீட்டுக்கு வந்து பெரிய வீடு. பெரிய வீடு ஒரு 10 சதுரமா இருக்கும். பார்த்தா உன் பிச்சுக்கார பூச்சி எங்க போ 10 சதுரம் ஒரு வீடா? பெரிய வீடு. ஒரு 25 சதுரம். ஐயோ அதை விட பெரிய வீடு 50 சதுரம். அது என் வீட்டு வேலைக்கார வீடு. 100 சதுரம். பெரிய வீடுன்றேன். டேய் சென்னை மாநகரில் மவுண்ட் ரோட்ல இருந்த எல்ஐசி பில்டிங் 14 அடுக்கு. 14 அடுக்கு. 14 அடுக்குதா? ஆமா. அதை விட பெரிய வீடா? எல்ஐசி பில்டிங் 14 அடுக்கு. எல்ஐசி பில்டிங் வீட்டு பாத்ரூம். எல்ஐசி பில்டிங் வீட்டு பாத்ரூம். பெரிய ஆளா? பெரிய வீடு. என்ன இல்ல நீ பெரிய ஆளா? என்னோட பெரிய ஆளா? என்ன பெரிய வீடுனா என்ன? நிலம் தச்சு பட்டா 3 பேர் தான் படுக்கலாம். பலா தச்சு பட்டா 4வது ஆள் போனா ஒரு ஆள் வெளியே வரணும். எங்க பசங்க 2 பேர், எங்க சம்சார் ஒருத்தர் 3 பேர் சௌகரியமா படுத்துருந்தாங்க. நான் போன படுக்க இடம் கிடையாது. நெட்டி முட்டி ஒரு நெட்டி பட்டு கிடக்குறோம். மழை ஜோன்னு பெய்யுது. இந்த லட்சத்துல வீட்டுல கதவு கிடையாது. எங்க சின்ன பையன் வாத்து கட்டு போட்டுருந்தானே, மழை சாரில் அடிக்கிறா போலுது. குழந்தை பெரிய நெட்டி ஒதுக்கிறான். நோந்து போடுறான்றான். சின்ன பையன் என்ன சொல்றான்? நான் எங்க நோந்து போடுறது? அப்பாவுக்கு இடம் இல்லாத அம்மா மேல பட்டு கிடக்குறாரு. வெயில போனோம். வந்து வெளியே சொல்ற ஒரு மானம் இல்ல. அது திருநங்க போறது மூச்சு நான் என்னத்தை பார்த்தேன். ஏண்டா 14 அடுக்கு மாடி உன் வீட்டு பாத்து ரூம். ஏண்டா உன் வீட்டு பாத்து ரூம் கடைசியில தரம் கொடுங்க கொடுக்குறேன். இருங்க இது இல்ல கொடுக்குறேன். இது வைக்க போற எதுக்கு அடிச்சா நீ செத்து போடுவ. நான் அதுக்கு தண்டை காட்டணும். அதனாலதான் தீ வைக்க போறது. சரி பிறகு ஐயா அதனால ராத்திரி தூங்கு கட்டு ஆட்டத்துக்கு ஆட்டம் கட்டு லோல் பட்டு லொக்கப்பட்டு உன் தாலி இறக்க வந்தேன். ஏன் தாலியா இருக்கு? நீ செத்த எங்க ஆத்த தாலி இறக்கும். இது எப்பேற்பட்ட நாடு? தமிழ்நாடு. அதாவது உதயகிரி, லண்டன், இருப்பினும் ஐயா 16 கோணம் எங்களது புகழ் எங்களது வீழ்ச்சி. எப்பேற்பட்ட பட்டம் தெரியுமா? வீரநாபுரி பட்டினம்.
வீரராபுரி பட்டணம் என்றால் ஏய். யாய், ஐயா. என்னுடைய தாயாதிக ஆய்ந்து ஆண்டு வந்தார்கள். ஆமா அதாவது மண் சூரபதமன், பானுகோபன். தாரகாசுரன், பானுகோபன், சிங்கமுகன், ஐயா. சலான், சாலவன், வீரன், விசித்து இப்பேற்பட்ட அரக்கெல்லாம் வாய்ந்தது. இப்பேற்பட்ட அரக்கெல்லாம் வாய்ந்தது. அங்கு ஒரு நாள் தாய் கொடுத்த சக்தி வேடம். என்னுடைய தாயாதி எல்லாம் படிக்கணும் எப்படியாடா? என்னுடைய இதுவரையில் நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ கூப்பிட்டால் வருமானம் எப்படிடா? ஊரு யாகம் நான் கூப்பிட்டேன். டேய், என்னுடைய குலப்பகை மாண்ட முருகன் தாய் கொடுத்த சக்தி வேலை வச்சு சிவனுடைய பிள்ளை. தாய் என்னுடைய தாயாதி எல்லாம் பெறுவது. சரி ஆகவே ஏய். அதற்காகவே இந்த வீராபுரி வட்டத்திலே நாங்கள் வாங்கி வந்தோமே. என்னுடைய தாயாதிக்காக நான் பரிந்து சென்றோம். யாரும் என்னுடைய தம்பி கண்டன் கார்கோவை பரிந்து சென்று மாறி 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 மாரியா கேப் மாரியா மாறி மாறி நாங்கள் சமர்ப்பிக்கும் சமயத்திலே ஏய். அந்த முருகனுடைய வேலைக்கு நாங்கள் ஈடுபடுத்த முடியவில்லை. சரி ஆகவே எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன இந்த கண்டன் கிழக்கு திசையை நோக்கி ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன். ஓடுறீங்க. ஆய் என்று சமுத்திரத்திலே ஒரு பனை மரமாகவே கிழக்கு திசையில நீங்க பணமரமாயிட்டு. ஏய். என்னுடைய அன்பு தம்பி கார்கோடகன் தாய் அந்த சக்திகளுக்காக பாய்ந்து அவனும் ஓடினான் மேற்கு திசையை நோக்கி ஓடினான் ஓடினான். ஆய் என்று சமுத்திரம் அவனும் ஒரு பனை மரமாக அடடே, ஏன்னா அந்த கடவுள் உன்னை தேர்ந்தா இவனை தேர்ந்தா பகல் காலையில உன்னை தேரணும், சாயந்தரம் அவனை தேரணும். எதை தேட முடியாது. சுத்தி வரணும். அது மட்டுமல்ல, இரவு நேரத்தில் நாங்கள் தாய் அதாவது உலாவிக் கொண்டே வருகின்றோம். சரி. அந்த முருகன் எங்கே கிடைப்பான் கிடைப்பான் என்று நீ என்னடா ரெண்டு தட்டி தட்டா ஓடி வந்து வா. நான் ஏகாதி முருகனை சொன்னேன். நீ அவனை சொல்ற, நான் எங்களுடைய குல பகைவனை சொல்றேன். இருப்பினும் டேய், இன்றைய நாளையில் உதயகிரி அஸ்தமகிரி கண்டன் கார்கோடு இருவர் ஒன்றாக சேர்ந்து சரி. என்னுடைய அன்பு தம்பி கார்கோடு பொருள் வளர்த்திருக்கின்றேன். அன்பு தம்பி அழைக்க வாடா. கொண்டது பாவம் கண்ணாலே பண்ணை என்று கண்டது பாவம் கண்டவுடன் கால நெஞ்சை கொண்டது பாவம் கொண்டது பாவம் கொண்ட பின்னர் தீவை சொல்லி வந்தது பாவம். பல்லாக்கு வாங்க போனே நூல்வலம் போவே பாதியிலே திரும்பி வந்தேன் தனி மரமாகே ஏண்டா கோபாலு, என்னடா கோபாலு? ஏய், எஜமா காவல் இருக்கு சொல்லிக்கிறேன். எவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் லொட்டு பட்டு வருது. இதெல்லாம் ஆளு யாருன்னு கண்டுபிடிக்கல. சரி ஆளு வரல. சரி. ரொம்ப நாள் கஷ்டப்படுறோம். யாரு வந்தா நம்மள தாண்டி உள்ள போனோம். நீ என்ன பண்ற? நம்ம ரெண்டு பேரும் கண்ணு ஒழிக்க தேவையில்ல. ஆமா. நீ செத்த நாய். நான் செத்துட்டா நாய் தான். கொஞ்ச நேரம் நீ தூங்கு, நான் காவல் பாக்குறேன். ஆமா. அப்புறம் 4 நாய் 4 நாய் இருக்கிறது ஒரு நாய் தாங்க. 4 நாய் கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன். சரி. நீ காவல் பாரு. சரிப்பா சரி. நீ முதல் நேரத்தில் தூங்கு. சரி ஜாகிரதை. ஒரு மனசாட்சி இருக்குதா? ஒரு மனசாட்சி இருக்குதாடா? என்னடாப்பா நீ பத்து எவ்வளவு நேரம் ஆகுது? நான் ரொம்ப நேரம் ஆச்சு. முன்னேற்ற பத்து உன்ன தூங்கிறியாடா? கண்ணு அப்படி இஷ்டப்பட்டு தெரியல. நான் படுகிறேன். சரி நீ காவல் பாரு. சரி சரி படுப்பா படுப்பா. பாரா உஷார். இப்பதான் கண்ணு மூச்சு பாக்குறேன்னு எங்க தூங்குறா? எவ்வளவு நேரம் தூங்குறது? என்ன பண்ணன்றா? ஏதுடா எவனும் வர மாட்டான். படுறா நீ. அத முதல்ல சொல்ல வச்சா. நீ படுறா.
யாருன்னு தெரியவில்லை. சரி சரி அடுத்து பார்க்கலாம். அடே அவையனா கோவிந்தா உறக்கத்தில் இப்படியா காலை தூக்குகின்றாய் நீ? ஏய் வந்திருப்பது யார் என்று தெரியவில்லை. அடே அருகட்ட தமிழாச்சி மூணு ஆச்சா பார் ஆட்ட தோல் மேல போட்டு கலப்பு ஓட்டு போய் சனி போல கைது கொண்டு வரோம். விவசாயத்தில் சிறந்தவடா நீ. தோல் மேல போட்டு சரி சரி தூக்கத்தில் ஏதோ உணரி கொண்டுட்டான். அவனையே எடுத்து பார்க்கலாமே. ஏண்டா ஏய் ஏண்டா எந்திரிடா. ஓ எந்திரிடா. ஏய் ஓ ஏ முனிமா சொல்லுடா. நம்மள படி பெண் பொண்ணு மூச்சுங்கடா வெடியால பார்க்கலாம். வந்திருப்பது முனிமாவா? ஏய் பெண் பொண்ணு மூச்சுங்கடா சான் தெளிய பார்க்கலாம். வரும்போதே மனைவி மீது ஏற்றத்தோடு வந்திருக்கிறார். சரி சரி இவர்கள் இருவரை தூங்க விடக்கூடாது. ஏய் யாரா எதுடா கமரநாட்டி அடங்கம்மா தாலியா இருக்கா? ஏண்டா சும்மா இருக்க மாட்டா? ஏண்டா அடிக்கிறேன்னா? நான் கம்மனு படுத்துக்கிறேன்னா இவன் தானே என் தலைமையில அடிச்சான். தலை எங்கடா தலை? சொல்லும் போது சேர்த்தா ஏண்டா அடிச்சேன்னா? அத்தியமா நான் உன்னை அடிக்கலடா. நீ அடிக்கல? அப்ப நான் கூட உன்னை அடிக்கலையா? யார் நீ காது சாஹிப் தம்பி ரசமால் சாஹிப் தானே? பாய் பாய் காண வஸ்தானா ஏய் நான் யாரு தெரியவில்லை. யாரு என்ன நன்றாக கூட்டு பல்லடா. இப்பதான்டா இவர் யாருன்னு கண்டுபிடிச்சேன். சரிடா சரிடா இப்பதானே கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சாடா? ஆத்தியா ஐயா இப்பதான் கண்டுபிடிச்சேன். எப்படி 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 நெத்திலப்பா திருநாம பட்டை, உண்மை உண்மை. கைத்தலப்பா கொட்டை, அதுவும் உண்மை. கையிலப்பார் கட்டை, இதுவும் உண்மை. உடம்புல இல்ல சட்டை, அதுவும் உண்மை. இவன் ஒரு கல்யாணவாத பொட்டை. நாராயணே நீ கூறினாயே அதுவும் உண்மைதாடா. அட பாவி மண்ணாசை பொன்னாசை பொருளாசை மூ ஆசையும் அறவே வெறுத்தவன் நான். மண்ணாசை உன்னே சொல்லிட்டாப்ல. மண்ணு கட்டி வச்ச மூணு மூணு பொண்ணு மூணு பெண்ணு மூணு 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 9 9 அப்ப இந்த மூணும் கிடையாது. என்ன மூலம்? மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை. உண்மைதானடா. சரி டேய் நீ நன்றாக பாரு. யாரு தெரியும் உனக்கு? தெரியல. நீங்க யாரு? டேய் பிரம்மனுடைய சுதன் நாரத மகமணிவன். பெருமள சூத்தனாண்டா டேய். பிரம்மன சூத்தம் புள்ளியா? பிரம்மனுடைய சுதன் அப்படின்னா நாரத மகமணிவர். ஒப்பா பேரு எத்தனை முறை சொல்வது? படிக்கும் தேவை செய்யக்கூடிய தந்தை பிரம்ம தேவன். படிக்கிறதுனா அந்த கோயில் நாட்டை சுண்டல் கொடுங்கட்டலாம். ஓ படைக்கு தொழில் நினைக்கிறார். ஏய் இது அவர் இருக்கிற பாமர மக்கள் இவர்கள் அனைவரை படைத்து யார் என்று நினைக்கின்றார்? யாரு? என்னுடைய தந்தை தான். இவங்க எல்லாரும் படிச்சது உண்மைதாடா. இவ்வளவு தெரியும். உண்மைதான். ஒப்ப பெரிய வேலைக்காரப்பா. சரி வார்த்தா. ஏய் உடைய தாயின் பேர் இருக்கிற இலக்கமா? ஏய் என்னுடைய தாயின் பேர் என்னடா? சரஸ்வதி. சரஸ்வதியாண்டா. ஏய் இத பாடா. அந்த விடுகள் தேசத்துக்கு நேர் என்பது கிடையாது. ஆமா உதயகிரி அஸ்தகிரி
நாடுதானே? கந்தன் கார்கோடகன் இருக்கிறார்களே, அவர்களை அப்பா வந்தது பார்த்து சொல்ல வேண்டும். நீ போய் சொல்றியா, நான் போய் சொல்லவா? நீங்க போய் சொல்லுங்க. நீ மறந்து போடுவ. வேறு ஞாபகம் இருக்காது. நீ போய் மறந்துடுவ. நான் போய் சொல்லிட்டு வரேன். வாங்கடா மகனை வாங்கடா. நீ அவன் பேரை மறந்துடுவ. நான் போய் சொல்றேன். ஞாபகம் உனக்கு அதிகம், நீ போய் சொல்லு. ஐயா ஏய்